உங்களை யாராவது விருந்துபசாரம் ஒன்றுக்கு அழைத்தால் அந்த வீட்டிலே நீங்கள் உணவு அருந்தினதம் பின்பு அல்லாஹும்ம பாரிக் லகும் ஃபீமா ரஸக்தகும் வக்ஃபிர் லகும் வர்ஹம்ஹும் துஆவை ஓதிவிட்டு விருந்துபசாரத்திலே இருந்து வெளியே வாருங்கள். காரணம், இன்றைக்கு நாங்கள் 1000 கல்யாண வீடுகளை உண்டிருப்போம், 1000 வலிமா வீடுகளில் உணவு அருந்தியிருப்போம், 1000 உறவினர்களின் வீடுகளில் நாங்கள் உணவு அருந்தியிருப்போம், 1000 விருந்துபசாரங்களில் நாங்கள் உணவு அருந்தியிருப்போம். ஆனால் இந்த துஆ எங்களில் எத்தனை பெயர்களுக்கு பாடம் என்பதை நீங்கள் சற்று சிந்தனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். எனவே இந்த துஆ என்பதற்கு உணவளித்தவர்களுக்கு பரக்கத்து செய்யும்படியும், அவர்களினுடைய ரிஸ்கிலே பரக்கத்து செய்யும்படியும், அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியும், அவர்களுக்கு ரஹ்மத்து செய்யும்படியும் கேட்கக்கூடிய இந்த துஆவை அவர்கள் தந்த உணவுக்காக, நன்றிக்காக நீங்கள் ஓதிவிட்டு வாருங்கள். பாடம் இல்லாதவர்கள் அனைவர்களும் இதை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். இதன் பின்பாவது நாங்கள் போகும் கல்யாண வீடுகள், வலிமா வீடுகள், விருந்துபசாரங்கள் அனைத்திலையும் நாங்கள் ஓதிவிட்டு வருவோம். அல்லாஹும்ம பாரிக் லகும் ஃபீமா ரஸக்தகும் வக்ஃபிர் லகும் வர்ஹம்ஹும்.